வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன் சுரேஷ் விக்கி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா February 1, 2026. இன்னைக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா, நான் கிங் மேக்கர் அல்ல, விஜய் பரபரப்பு பேட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு பேட்டியுமே இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நேற்று வந்து NDTV சேனலுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஊடகங்களுக்கு நீங்கள் பேட்டி அளிப்பதில்லையே, ஏன் அமைதியாக இருக்கிறார் என்ற விமர்சனங்கள் உள்ளதே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவ்வப்போது எனது உரைகளின் மூலம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். தவறான புரிதல் அது. சரியான நேரத்தில் நான் ஊடகங்களிடம் பேசுவேன், தேவைப்படும் இடத்தில் சரியாக பேசுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அது சரியாக தான் அவங்க பதில் சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கணுமோ அது கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம எந்த நேரத்தில் பேசுகிறோமோ அந்த நேரத்தில் பேசணும்னா அது சரியாக பேசணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா முற்றிலுமாக ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்க இது வரையுமே பண்ணது எல்லாமே அவங்களோட மனதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நம்ம என்ன அதே போல் அவங்களும் எல்லா உரையிலையுமே எல்லாத்துக்குமான கிளியரான டெஃபினேஷனும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது வரைக்குமே. ஆனால் நேரடியாக உட்காந்து பத்திரிகையாளர் உட்காந்து சந்தித்து பேசுகிறதே தவிர மற்றபடி எல்லாமே அவங்க நல்லா கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கரூர் சம்பவம் 41 பேரின் மரணம் பற்றி பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதிர்ச்சியை தந்தது. அது இன்றும் பல வழிகளில் என்னை பாதிக்கிறது. ஏனென்றால் அப்படி ஒன்று நடக்கும் என்று ஒருபோதும் நான் நினைக்கவில்லை. அந்த வழியில் நான் இருந்து மீள எனக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பதில் தான். ஏன்னா கூட்ட நெரிசல் வந்து அவங்க கரூரில் அந்த 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி சம்பவம் கேள்விப்பட்ட உடனே விஜய் உடனே பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப தவறான ஒரு நியூஸை பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாராக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்ததால் தான் ஒரு 41 பேர் இழந்திருக்காங்க. திரும்பவும் அவங்க அங்கே போனால் அது திரும்பவும் அது வேறு மாதிரி எங்கே வேணால் கொண்டு போய் முடியலாம். அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் எல்லாமே சொன்னதும் அதுதான். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம திரும்ப போனோம்னா அது திரும்ப நம்ம ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. அங்கேருந்து போயிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க 4 நாள் அந்த சுவற்றையே தான் பார்த்துட்டு இருந்தார் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஒரு 4 நாள் ஒருத்தர் வந்து செவுத்தையே பார்த்துட்டு அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னாரு. உன்னை யார் என்ன சொல்ல சொன்னா, இங்கே யார் என்ன கேட்டாங்க, 41 பேர் ஓடுனவங்க யாரும் அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்க இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு தவறெல்லாம் நடந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வச்சு நீங்கள் வந்து அரசியலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அதனால் அதுலேருந்து இன்னும் அவரால் மீள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அது இருக்கும். அது தளபதிக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க எதுவும் சரியாக அந்தந்த நேரத்தில் சரியாக சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் எதிர்காலம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் தான் என் எதிர்காலம் என்று முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டுக்கு அனுமதி கிடைக்காததற்கு என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது குறித்து எனது பட தயாரிப்பாளர் துன்பப்படுவதை நினைத்து இந்த நெருக்கடிக்காக வருத்தமடைகிறேன். எனது அரசியல் நிலைப்பாட்டினால் சினிமாவில் தடைகள் வரக்கூடும் என்று எனது சினிமா தயாரிப்பாளரும் தனது மனதளவில் தயாராக இருந்தார். நானும் மனதளவில் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தளபதி அவர்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சினிமாவில் நீங்கள் ரசிக்கும் நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஷாருக் கான் ரசிகர். எனது ரோல் மாடலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சாட்டான இருக்கார்ல சாட்டை அவர்லாம் என்னென்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனது ரோல் மாடல்லாம் ஜெயலலிதா அம்மையாரும் நம்ம கருணாநிதி ஐயா அவர்களையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசுனது வந்து வேறு மாதிரி பேசுனாங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சினிமாவில் நீங்கள் ரசிக்கும் நடிகர் யாருன்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷாருக் கான் ரசிகர். எனது ரோல் மாடல் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தற்போதுள்ள சூழ்நிலையில் உங்களை கிங் மேக்கராக
ஆட்சியாளரை உருவாக்கும் சக்தியாக நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, நான் கிங் மேக்கர் என்று என்னை கூறிக்கொள்ள விரும்பவில்லை. கடின உழைப்பில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. எனக்கு கூடும் கூட்டங்களை பார்த்தீர்கள் தானே, வெற்றி பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். தேர்தல் வெற்றிக்காக போட்டியிடுகிறேன். அப்படி இருக்கும்போது கிங் மேக்கராக ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன பண்ணுறேன், திரைத்துறையில் நீண்டகாலமாக முன்னணி நடிகராக இருக்கும் நீங்கள் அரசியலில் உங்கள் ரசிகர்களை நம்புகிறீர்களா? உங்கள் ரசிகர்களை கட்சி தொண்டர்களாக்க விரும்புவது தெரிகிறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அவர்கள் எனது ஆதாரம். இந்த தேர்தலில் வெற்றி பெற போராடுகிறேன். ஒரு தேர்தலோடு நில்லாமல் அரசியலில் தொடர்ந்து பயணிப்பேன். சினிமாவை விட்டுவிட்டு எனது முழு மனதையும் கவனத்தையும் எனது எதிர்காலமாக அரசியலில் வைத்துள்ளேன்.